வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நம்ம ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 34 வருடங்கள் கழித்து ஒரு திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படுது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமாக இங்கே நாம கொண்டாட்டத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த படம் கேப்டனுடைய படம். அந்த படம் கேப்டன் பிரபாகரன். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் கேப்டன் பிரபாகரன் படத்தை பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? இந்த ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்குள்ளார முதல்ல நம்ம போகணும். இந்த படத்துல அவ்வளவு விஷயங்களை 34 வருடங்களுக்கு முன்னாடியே 1991 வருஷத்துல இந்த படத்தை எப்படி மேக்கிங்ல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் ஒரு ஆச்சரியம் தான். அவ்வளோ குறைந்த பொருட்செலவு. ஆனால் அன்னைக்கு தேதிக்கு அந்த படத்துக்கு பிரம்மாண்டமான செலவு. ஆனால் எவ்வளவு துல்லியமாக அந்த படத்தினுடைய கேமரா, இன்னைக்கு ஒரு காடுங்கிற ஒரு விஷயத்த கிராஃபிக்ஸில் காட்டிடலாம். ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரியான கிராஃபிக்ஸ் வளர்ச்சி அடையாத அந்த தருணத்தில் RK செல்வமணி, இப்ராஹிம் ராவுத்தர், ஒளிப்பதிவாளர் ராஜராஜன், கேப்டன் விஜயகாந்த் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கன்றத இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகஸ்ட் 25 கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 34 வருடங்களுக்கு பிறகு டிஜிட்டல் வடிவில் சவுண்ட் சிஸ்டம், பிரமாதமான சவுண்ட் சிஸ்டம் முறையில் கேப்டன் பிரபாகரன் ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆகி. இப்போ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு நடிகராக அல்லது நம்ம ஹீரோயிசம்னு சொல்லிட்டு இருக்கிற எந்த ஒரு படங்களாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, படம் போட்டு 5 நிமிடத்தில் அல்லது 10 நிமிடத்தில் அந்த ஹீரோ வந்துடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு அஜித் விஜய் மாதிரியான நடிகர்களாக இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிற பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான நடிகர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இன்னைக்கு கதை அப்படித்தான் அமைக்கப்படும். இல்லாட்டினாக்க ஒரு 3 நிமிடம் எழுத்தாளர் சுஜாதா சார் சொல்லுவார், ஒரு 3 நிமிடம் ஒருத்த கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்கிறான், இப்போ டக்குன்னு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறான் அப்படின்னு. ஆனால் படம் கேப்டன் பிரபாகரன் செய்த முதல் சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கதை, திரைக்கதை இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. விஜயகாந்துக்கு அன்றைய தேதிக்கு அவ்வளவு பெரிய கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் அப்படி இருந்தது. கமல் ரஜினி காலகட்டத்தில் அதை அடுத்து ஒருத்தருக்கு மிக பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கு அப்படின்னாக்க, ரசிகர்கள் கூட்டம் இருக்குனாக்க, அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தாங்கிறத கமலஹாசனும் மறுக்க முடியாது, ரஜினிகாந்தும் மறுக்க முடியாது. அவர்களுடைய ரசிகர்களும் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள். கேப்டன் பிரபாகரன் இந்த படம் டைட்டில் போடுவது ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில். அந்த டைட்டிலில் இது கேப்டன் புரட்சி கேப்டன் அப்போ பேர் கிடையாது. இந்த படத்துக்கு பிறகு தான் அவருக்கு கேப்டன் வந்துச்சு. புரட்சி கலைஞரின் விஜயகாந்தின் 100வது படம். என்னை வாழ வைத்த ரசிகர்களுக்கு, விநியோகஸ்தர்களுக்கு, தேட்டருக்காரங்களுக்குன்னு எல்லோருக்கும் அதில் அவர் நன்றியை தெரிவிச்சிருப்பார். அதற்கு பிறகு படம் ஆரம்பிக்கும். அந்த காடு, அந்த காட்டை காண்பிக்கிற விதமே கேரளாவை சாலக்குடி பகுதியில் படமாக்கப்பட்டது. அதுவே அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். அதை அடுத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, மரங்களை கடத்திட்டு போவாங்க. எந்த மரங்களை? சந்தன மரங்களை கடத்திட்டு போவாங்க. அப்படி சந்தன மரங்களை கடத்திட்டு போகும்போது சரத்குமார் அவர்கள் IFS அதிகாரி, வனத்துறை அதிகாரி, அவர் வருவார். இப்படி வந்துட்டு மிரட்டிட்டு அங்கே இருக்கிற ஒரு MLA கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டு அதை தாண்டி போவார். அந்த ஊரில் இருக்கிற அந்த மலைப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரம்யா கிருஷ்ணனுக்கும் இவருக்கும் ஒரு காதல். அந்த காதலை அடுத்து அவர்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற உறுதியை கொடுத்து ஒரு மோதிரமும் அணிவிப்பார். இதுதான் கதை அடி போயிட்டே இருக்கும். இதற்கு பிறகு ரம்யா கிருஷ்ணனுடைய சகோதரர் ஒரு பெரிய பணம் கிடைக்க போது, ஒரு பெரிய வேட்டை ஒன்று நடத்த போகிறோம், அந்த இதுக்கு போய் கைமாற்றி விட்டுட்டோம், மரங்களை கொண்டு போய் கொடுத்துட்டோம்னாக்கா எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வீரபத்ரன் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இந்த சமயத்திலேயே வீரபத்ரனுடைய முதுகு பகுதியை மட்டுமே 2 ஷாட்டுகளில் காமிச்சிருப்பாங்க. அதை அடுத்து அவங்கள எப்போ காமிப்பாங்க அப்படின்னா,
ஒருத்தரை கொன்னு அந்த மூஞ்சியில ரத்தம் தெரிக்கும் போது சிரிக்கும் போது தான் அந்த வீரபத்ரன் யாருன்னு தெரியும். அந்த வீரபத்ரன் நம்ம மன்சூர் அலிகான் அவர்களுக்கு கேப்டன் பிரபாகரன் தான் முதல் படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துல நிறைய பில்லர்ஸ் தூண்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்க மன்சூர் அலிகான் அப்படிங்கிறவர் மிக முக்கியத்துவம். நம்ம தான் 100வது படம், நம்ம தானே படம் தயாரிக்கிறோம் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் எந்த காம்ப்ரமைஸும் செஞ்சுக்கல. வில்லன் இதா இருக்கணும், வலுவா இருக்கணும், கம்பீரமா இருக்கணும். அவனை பார்க்குற ஒவ்வொரு சீனுமே வர்ற சீனெல்லாம் நமக்கு ஒரு மிரட்டலை கொடுக்கணும் ஆடியன்ஸுக்கு. நல்லாவே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி உற்சாகம் கொடுத்து அந்த ஸ்கோப்பை கொடுத்தார்ல, அதுதான் விஜயகாந்தனுடைய தன்னம்பிக்கை, அதுதான் விஜயகாந்த் அவர்களுடைய பெரிய மனசு. அதற்கு தகுந்தது போல வீரபத்ரன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரமாகவே மனுஷன் மிரட்டி இருப்பார். கிட்டத்தட்ட ஷோலே படத்துல அம்ஜத் கான் அவர்கள் எப்படி பார்க்கும் போதே நமக்கு குலை நடுங்க செய்வாரோ அந்த கேரக்டரைசேஷன் தான் இங்க பண்ணியிருப்பாரு. பாடி லாங்குவேஜ் எல்லாம் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவர் வீரபத்ரன், அதாவது வீரப்பனுடைய சாயல். இன்னும் சொல்ல போனாக்க அந்த காலத்துல சந்தன கடத்தல் வீரப்பன் ஒரு பேர் தான் அப்படி நமக்கு பரிச்சயமே ஒழிய சந்தன கடத்தல் வீரப்பன் எப்படி இருப்பாரு என்ன ஏதுங்கிறதே நமக்கு தெரியாத காலகட்டம் அது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல சந்தன கடத்தல் வீரப்பனை உருவகப்படுத்தி அவரை கேரக்டராக வைத்துக்கொண்டு வீரபத்ரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை மன்சூர் அலிகானுக்கு கொடுத்திருக்காருனாக்க அநேகமாக தமிழ் திரை உலகில் சந்தன கடத்தல் வீரப்பனை ஒரு கதாபாத்திரமாக வைத்து எடுத்த முதல் படம், முக்கியமான படம் அது கேப்டன் பிரபாகரன் படமாக தான் இருக்கும். சரி, ஐஎஃப்எஸ் அதிகாரி, வனத்துறை அதிகாரி நம்ம சரத்குமார், அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்க தன்னுடைய அண்ணன் போதையில் உளறிற விஷயத்த சரத்குமார்கிட்ட சொல்லுவாங்க. சரத்குமார் அந்த சந்தன கடத்தல் அந்த போயிட்டு இருக்கிற அந்த ரூட்டெல்லாம் பிடிச்சி மடக்கி அதை பிடிச்சிருவார். இந்த விஷயத்தை இவன் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொல்றதுக்கு வருவார். இதை அடுத்து அங்கே என்ன நடக்குது, அதை அடுத்து சரத்குமாரை என்ன பண்ணுறாங்க, சரத்குமாரை அதாவது மாறுகை வாங்குற மாதிரி ஒரு கயிறுல அப்படி அந்தரத்தில் கட்டி இந்த கை ஒரு பக்கம், இந்த கை ஒரு பக்கம், இந்த கால் ஒரு பக்கம், இந்த கால் ஒரு பக்கம், இப்படியே வெட்டினா நீ இப்படி போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பாடமாக இருக்கும். அங்கேயே உன்னை நான் கொண்டு இருப்பேன், ஆனால் என் இடத்துக்கு நான் வீரபத்ரன் எப்படிப்பட்ட கொடூரமானவன் அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு தெரியணும்ல, அதனால தான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். இதை அடுத்து படத்தினுடைய டைட்டில் ஆரம்பிக்கும். இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், விஜயகாந்த் வந்தாரா? கிடையாது. படம் போட்டு 21வது நிமிஷத்துல தான் டைட்டிலே போடணும். யாருக்கு பாடல்கள், யார் பாடினது, யார் கேமராமேன், யார் மேக்கப் மேன், யார் சண்டை பயிற்சி அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு பிறகு சரத்குமாருடைய போர்ஷன் முடியுது இல்லையா, டைட்டில் வருது இல்லையா, அதற்கு பிறகு டைட்டில் முடிந்த உடனே சரத்குமாருடைய அம்மாவும் சரத்குமாருடைய சகோதரி யுவஸ்ரீயும் சென்னைக்கு வருவாங்க. அப்படி சென்னைக்கு வரும்போது இரவு நேரம், அந்த சமயத்தில் அவங்க ஒரு வண்டியில் ஏறுவாங்க, போலீஸ்காரர்கிட்ட மாட்டிக்குவாங்க. போலீஸ்காரங்க அந்த யுவர்சிட்டி தப்பாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வருவாங்க. அப்படி வெளியில் வரும்போது ஒரு வெளிச்சம் படரும். அந்த வெளிச்சம் ஒரு ஜீப்பினுடைய வெளிச்சம். அந்த ஜீப்பிலிருந்து இறங்குபவர், அந்த வெளிச்சத்திலிருந்து உதயமாவர் தான் கேப்டன் விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த். கிட்டத்தட்ட படம் போட்டு 28 நிமிடங்கள் ஆயிருக்கும். ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கோமா. ஒரு படத்துல அரை மணி நேரம் கழித்து ஒரு ஹீரோ, அதுவும் மாஸ் ஹீரோ, அதுவும் 100வது படத்தினுடைய அந்த கதை, அதை தைரியமா பண்ணியிருக்கிறாருனாக்க அதை கேப்டன் விஜயகாந்தை தவிர வேறு யாரால அது மாதிரி பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. கேப்டன் விஜயகாந்த்ல இதை தான் அடித்தளம். இந்த வீரபத்ரன், அந்த வனப்பகுதி, அந்த வனப்பகுதியில் வாழ்கிற மக்கள், அந்த வனப்பகுதியில் இருக்கிற ரம்யா கிருஷ்ணன், அந்த ரம்யா கிருஷ்ணனுக்கும் சரத்குமாருக்கும் ஏற்படுகிற காதல், அதன் பிறகு அவர் என்ன ஆனாரு அப்படின்னு தெரியல. இதை அடுத்து விஜயகாந்த் அவர்கள் அங்கே யுவஸ்ரீய போலீஸ்காரர்கள்ட்ட அடித்து உதச்சி காப்பாற்றுற அந்த ஃபைட்டு, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ரோட்லேயுமா நடக்கிற ஃபைட்டு, அந்த ஃபைட்டுக்கு பிறகு நடக்கிற ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு காட்சி, அதில் ரூபினி தான் மனைவி, அம்மா கேரக்டரில் காந்திமதி அப்படிங்கிற காட்சி.
இதை அடுத்த நாள் காலையில் சாமியை கும்பிடுவார். சாமியை கும்பிட்டுட்டு விபூதி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு விஜயகாந்த் வருவார். போலீஸ் அதிகாரிகள் வருவாங்க. அதை அடுத்து நானும் IFS அதிகாரி தானேங்க, என்னதான் நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் இப்படி போலீஸ்காரரை இப்படி கண்ணு தெரியாமல் அடிக்கலாமா அப்படின்னு வரும்போது நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கோர்ட்டில் விவாதங்கள் நடக்கும். அந்த கோர்ட்டு வாதங்கள் வசனங்கள் தெரிக்க விட்டிருப்பார் வசனகர்த்தா லியாக்கத் அலி கான் சார். விஜயகாந்தனுடைய பல படங்களுக்கு லியாக்கத் அலி கான் சார் தான் வசனம். இந்த காட்சி முடிந்த பிறகு அவருக்கு சரத்குமாருக்கு ஏதோ அங்கே பிரச்சனை, அதனால் நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IFS அதிகாரியாக சரத்குமாரை போலவே இருக்கிற விஜயகாந்த் அவர்கள் அங்கே போவார். மேலதிகாரிகள்கிட்ட போவார். அப்போ தான் சத்தியமங்கலத்துக்கு ஒருத்தங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து ஒரு அதிகாரி அனுப்பிச்சிருப்பாங்க. நான் போக மாட்டேன் சார், எனக்கு இதை பாருங்கள் சார், எனக்கு வயிறு சரியில்லை, குடல் சரியில்லை, அது சரியில்லை, ஹார்ட் சரியில்லைன்னு அத்தனை டாக்டர் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்டு என்னால் போக முடியாது சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போவார். விஜயகாந்த் வருவார், சத்தியமங்கலத்துக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு லெட்டர் கொடுப்பாரு. ஏயா அதெல்லாம் முடி வெட்டுற இடம்னு நினச்சியா? மரம் வெட்டுற இடையா? மரம்னா சந்தன மரம் வெட்டுற இடம். தெரியும் சார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த காட்சிகள் அப்படி வந்து முடி வெட்டுற இடமா, மரம் வெட்டுற இடம், சந்தன மரம் வெட்டுற இடம் அப்படின்னு சொல்லும் போதே அங்கிருந்து தான் கேப்டனுடைய, அதாவது புரட்சி கலைஞர் விஜயகாந்தனுடைய பயணம் இந்த படத்துல ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரை 2K கிட்ஸ் ஏன் பார்க்க வேண்டும் அப்படின்னா, ஒரு படத்தை எப்படி பிரசன்ட் பண்ணணும், ஒரு படத்துல காட்சிகளை கொண்டே எப்படி பிரம்மாண்டத்தை அமைக்கணும், வசனங்களை கொண்டு எப்படி பிரம்மாண்டத்தை அமைக்கணும், பின்னணி இசை கோர்வையில எப்படி பிரம்மாண்டத்தை இதில் இளையராஜா படைத்திருப்பார். சூப்பர் சுப்பராயன் அவர் வந்து ஃபைட்டு எப்படிப்பட்டதான சண்டை காட்சிகளா இருக்கு அப்படின்னு. அந்த காலத்துலலாம் படத்துல வந்து போட்டிலாம் வைப்பாங்க. இந்த படத்துல வந்து இந்த புரியாத புதிர் படத்துல ஐ நோ அப்படின்னு ரகுவரன் சார் பேசுவார். ரகுவரன் ஐ நோன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பாரு அப்படின்னு போட்டிலாம் வைப்பாங்க. இது மாதிரி நிறைய படங்கள்ல அது மாதிரிலாம் போட்டியில் வச்சு பட்டுப்புடவை பரிசு அது மாதிரிலாம் கொடுத்ததெல்லாம் நடந்திருக்கு. கேப்டன் பிரபாகரன் படத்தில் பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் காலை தூக்கி எத்தனை தடவை அடிக்கிறாருன்னு போட்டி வைக்கலாம். மனுஷன் காலிலே தான் அடிப்பாரு மனுஷன். இந்த மாதிரிலாம் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகருமே இப்படிலாம் ஃபைட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது என்னுடைய சினிமா அனுபவத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல அதை அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு அடுத்த ஒரு 10வது நிமிடத்துல திரும்ப ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒன்று இருக்கும் பாருங்க. அதெல்லாம் வந்து ஆங்கில சினிமாவுக்கு இணையானதுன்னு சொல்றோம்ல, அது சத்தியமான வார்த்தை. இப்ப நான் கேப்டன் பிரபாகரனுடைய முதல் அரை மணி நேரத்துக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த படத்தினுடைய பிரம்மாண்டம் அப்படிங்கிறது விரிந்து கொண்டே செல்லக்கூடியது. 2K கிட்ஸ் கேப்டன் பிரபாகரன் படத்தை ஏன் பார்க்கணும்? இப்ப உங்களுக்கு இதுல விடை தெரிந்திருக்கும். ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு கதை, ஒரு வசனம், ஒரு காட்சி அமைப்பு அவ்வளவு அழகா இதை பண்ணியிருக்கிற RK செல்வமணி சாருக்கும் அந்த டீமுக்கும் நம்ம பாராட்டுக்கள். இந்த படத்தை எடுக்க திட்டமிட்ட இப்ராஹிம் ராவுத்தர் இல்லைன்னா கேப்டன் விஜயகாந்தே இல்லை. நண்பர்கள் அப்படின்னாக்க இவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு உதாரண புருஷர்களாக வாழ்ந்தவர்கள் தான் கேப்டன் விஜயகாந்தோ இப்ராஹிம் ராவுத்தரும். அப்படிப்பட்டவர்கள் இணைந்து கொடுத்த, அதாவது என்னுடைய வெற்றி அப்படின்னு நினைக்கல, கேப்டன் விஜயகாந்தனுடைய வெற்றி, நண்பனுடைய வெற்றி, நம்முடைய வெற்றின்னு வாழ்ந்த இப்ராஹிம் ராவுத்தருக்கு ஒரு சலாம் அலைக்கும் சொல்லுவோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், புரட்சி கலைஞர் அவர்கள் கேப்டன் பிரபாகரனாவே மாறினார். இந்த படத்துல 2 விஷயம் ஒரு RK செல்வமணி மூலமா நமக்கு கிடைச்சது. 2 விஷயம் இல்லை. ஒன்று, கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு படம், அட்டகாசமான படம். 2வது, விஜயகாந்தனுடைய 100வது படம் வேற எந்த நடிகருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சது. நான்லாம் 3 தடவை 4 தடவை போய் டிக்கெட் கிடைக்காம வந்தேன். இதை அடுத்து இந்த படத்திற்கு பிறகு அதுவரை புரட்சி கலைஞர் விஜயகாந்த்னு சொல்லப்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த்னு சொல்லப்பட்டார். இன்னைக்கு கேப்டன் அப்படின்னு சொன்னாலே அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களைத்தான். 2வது விஷயம், விடுதலை புலிகள் தலைவர் ஐயா பிரபாகரன், மேதகு பிரபாகரன் அவர்களை நினைவாக அவரை போற்றுகிற விதமாக இந்த படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு ஆசைப்பட்டு பேர் வச்சார் விஜயகாந்த். இந்த படத்தினுடைய இந்த படப்பிடிப்பு தருணங்கள்ல தான்
தனக்கு மூத்த மகன் பிறந்தார். அந்த மகனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னு பெயர் சூட்டி மகிழ்ந்தார் விஜயகாந்த் அவர்கள். இன்னும் இந்த படத்தினுடைய சுவாரஸ்யங்கள் எவ்வளவோ இருக்கு. ஒவ்வொரு தருணத்தில் இதை பார்ப்போம். வணக்கம்.